வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காம்போ டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ட வச்ச மீன் அப்புறம் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுண்ட வச்ச மீன் இல்லைன்னா அரைச்சி விட்ட மீன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மீன் ஒரு 6 துண்டு எடுத்திருக்கேன், அரை சின்ன சைஸ் வெங்காயம், துருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், சிவப்பு காய்ந்த மிளகாய் 7, மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், கருவேப்பிலை, சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயையும் கூடவே 7 காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதி சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கூட சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல அகண்ட பாத்திரம் இல்லைன்னா ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க நம்மளோட ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கிளாஸ் தண்ணி, அப்புறம் எடுத்து வச்சிருக்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, சமையல் எண்ணெய், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை கலந்து விடும் போது ஜென்டலா கலந்து விடணும். இப்போ நம்ம இதை மூடி ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்ல இப்படி ஆவி வரும் பாருங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யம்மியான சுண்ட வச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியில நான் சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சங்கரா மீன் இல்லை அப்படின்னா பாறை மீன் இல்லைன்னா காணாங்கத்தை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு யம்மியான நான்வெஜ் ரெசிபி, அதாவது சீ ஃபுட் ரெசிபி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட செகண்ட் ரெசிபியான தக்காளி சாம்பார் இல்லைன்னா டால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு 100 கிராம் 10 நிமிடம் ஊற வைத்தது, சின்ன வெங்காயம் 20, தக்காளி மீடியம் சைஸ் 3, மிளகு 15, சீரகம் அரை டீஸ்பூன், பூண்டு 7, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து 1/4 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க 100 கிராம் துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு கூடவே பூண்டு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு
1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இந்த குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த சுண்ட வச்ச மீனுக்கு செய்யறதுனால நான் இதில் அதிகமாக ஸ்பைசி ஆட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இந்த சாம்பார் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. ஏர் போனதும் கேர்ஃபுல்லாக நம்ம இப்போது இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த பருப்பை ஒரு பருப்பு சட்டியில் ஆட் பண்ணி நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுந்து 1/4 டீஸ்பூன் இதை நம்ம சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை ஒரு 4 to 5 பீசஸாக கட் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 கிளாஸ் தண்ணியையும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸோ 2 to 3 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான காம்போ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதாவது சுண்ட வச்ச மீன் அண்ட் தக்காளி சாம்பார் இல்லைனா தக்காளி டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போ ரெசிபியை மறக்காம வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.